கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானித்துக் கொள்ளுவோம். தியானித்து அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்ளுவோம். யோவேல் 2 21 வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, என்ன சொல்றார் ஆண்டவர்? பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, நீ மகிழ்ச்சியாயிரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஜனங்களே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கி கொண்டிருக்கலாம். அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்த பயம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற பூமியில நாம் பார்க்க முடியும். அநேக காரியங்களை குறித்த ஒரு பயத்துக்கு ஏதுவான சூழ்நிலை தான் நம்மை சுற்றி இருக்கிறது. இந்த உலகத்தில் யுத்தங்கள் பெருகிக் கொண்டு போகிறது, பஞ்சங்கள் பெருகிக் கொண்டு போகிறது, பொருளாதார நெருக்கடிகள் பெருகிக் கொண்டு வருகிறது, கொள்ளை நோய்கள், பலவிதமான நோய்கள், வியாதிகள் பெருகிக் கொண்டு வருகிறது, இயற்கை அனர்த்தங்கள், எங்கு பார்த்தாலும் இயற்கை அனர்த்த சேதங்கள் ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இப்படி ஒரு பயத்துக்கு ஏதுவான சூழ்நிலை நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனாலும் நாம் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்பட தேவையில்லை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, நாம பயப்படாம நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூர்ந்து நாம் கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4 4 வசனத்தையும் 6 வசனத்தையும் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருக்க வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசித்து சந்தோஷமாயிருக்க வேண்டும். ஒரு வேளையில நம்ம குறித்து ஏதோ ஒரு பயம் நம்மை சூழ்ந்திருக்குமானால் நாம் அந்த பயத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது பாருங்க, 6 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒரு காரியத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. ஜெபத்தோடு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்துல தெரியப்படுத்துங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? குடும்ப பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, பிள்ளைகளை குறித்த பிரச்சனையா, பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்த பயமா? எந்த பயமானாலும் சரி, எப்படிப்பட்ட பயமானாலும் சரி, பயப்படாதீங்க. எதை பார்த்தும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல வையுங்க, ஜெபத்தோடு வையுங்க, வேண்டுதலோடு அவர் பாதத்துல வையுங்க. அவரை பாடி துதித்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி உங்க கவலைகளை, உங்க பிரச்சனைகளை, உங்களுக்கு எதை குறித்த பயம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. எதை குறித்து நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த நாட்டு நிலைமைகள், நான் முன்பு சொன்னது போல, யுத்தங்கள் பெருகலாம், பஞ்சங்கள் பெருகலாம், கொள்ளைகள் பெருகலாம், இயற்கை அனர்த்தங்கள் பெருகலாம், பாவம் பெருகலாம், பல வியாதிகள் நம்மை போட்டு வதைத்து நெருக்கிக் கொண்டிருக்கலாம். எதுவானாலும் பயப்படாதீங்க.
அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா சூழ்நிலையும் மாற்றி நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவன், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், நம்மை விடுதலையாக்கக்கூடிய தேவன். அல்லேலூயா. ஆகையினாலே பயப்படாதேங்க. ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அவர் செய்வாருங்க. நீங்க எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர் பாதத்திலே உங்க பிரச்சனைலாம் வைக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. உங்களை விசாரிக்க யாரும் இல்லை நினைக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ள யாரும் இல்லை நினைக்கிறீங்களா? உங்க சூழ்நிலையிலிருந்து, உங்க நெருக்கடியிலிருந்து, இப்ப இருக்கிற அந்த பய சூழ்நிலையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, வியாதிலிருந்து உங்களை விடுதலையாக்க யாரும் நினைக்கிறீங்களா? இருக்கிறாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகள், உங்கள் துன்பங்கள், உங்கள் நெருக்கடிகள், உங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். அது எப்படி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவர் உங்களை விடுதலையாக்குவார். ஆனால் உங்கள் கவலைகளை அவர் சமூகத்தில் வைத்து விடுங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பயப்படுவது கூடாத காரியம். தேவனை நம்புற ஜனங்கள் பயப்படக்கூடாது. எங்க பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அநேக இடத்துல வேதத்தில் பார்க்க முடியும். பயப்படாதீங்க, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், அவர் செய்வார் என்று. அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார், அவர் என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார் என்று அவர் மேல நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாயிருங்கள். அதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார், பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. அந்த மகிழ்ச்சி எப்படி வரணும் என்று சொன்னால், எப்படி வரும் என்று சொன்னால், அவர் செய்வார் என்று எப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, அவர் பாதத்தில் எப்பொழுது எங்க பிரச்சனைகளை வைக்கிறோமோ, அன்றைக்கு நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், அவர் மேல வச்சு விடுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். அல்லேலூயா. அன்பான ஜனங்களே, நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், அநேகர் ஜெபம் பண்ணுவார்கள், கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு போய் தங்களுடைய வேண்டுதலை வைப்பார்கள், பிரச்சனை வைப்பார்கள், பின்பும் என்ன செய்வாங்கன்னா கவலையோடு கூட இருப்பார்கள். ஆனால் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரிடத்துல உங்க பிரச்சனைகளை, உங்க தேவைகளை, உங்களோட பயத்துக்கு ஏதுவான காரியங்களை வைத்து விட்டீங்கன்னு சொன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். உங்க விசுவாசத்தை நீங்க மகிழ்ச்சியில காட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாருங்கள். வியாதியோடு இருக்கிறீங்களா? சுகம் வரும், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் சுகம் தருவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார், மகிழ்ச்சியாயிருங்கள். பலவிதமான சவால்களை சந்திக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், சமாதானத்தின் பாதையில் நடத்துவார், மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகையினாலே அந்த பெரிய காரியங்களை அவர் செய்வார். நானும் நீங்களும் அவர் பாதத்தில் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி, அவர் என்னை பார்த்துக் கொள்ளுவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார், தேவன் எங்களுக்கு சுகம் தருவார், தேவனே நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை நடத்துவார் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். ஆகையினாலே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மகா இரக்கம் கிருபை நிறைந்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே
ஆண்டவரே ஸ்தோத்திரம், யாவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் எதை குறித்த பயத்தோடு இருக்கிறாங்களோ அந்த பயம் நீங்கும்படி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பயம் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறார்களோ, வியாதியை குறித்து பயமா, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு எப்பொழுது இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பயந்து கொண்டு இருக்கிறார்களா, இதோ இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சியாயிருக்கும்படி தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி சமாதானம், சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.